அடுத்து முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு புத்திமதி சொல்றாங்க. முதிர் வயதுள்ள ஸ்திரீகளும் அப்படியே பாயிண்ட் அவர்களுக்கு என்ன வைக்கிறாங்க? பரிசுத்தத்திற்கு ஏற்ற விதமாய். ஃபர்ஸ்ட் பாயிண்டே முதிர் வயதுள்ள. என்னடா அது வயசு போன கட்டம் சொல்லுவோம் பார்த்தீங்களா? நம்ம பேரம்பேத்தி எல்லாம் எடுத்தாச்சு. பேரம்பேத்தி எடுத்த ஆள்களுக்கு என்ன ஆலோசனை சொல்றாங்க பாருங்க. பரிசுத்தத்திற்கு ஏற்ற விதமாய் நடக்கிறவர்களும். அவ்வளவு வயசானாலும் கூட அந்த பரிசுத்தத்தை விடாம பைபிள் நம்மளை கொண்டு போகுது பாருங்க. ஏன்னா இன்னைக்கு உலகம் அவ்வளவு கேடு கெட்டு போன உலகத்துல நீங்களும் நானும் பாட்டிமார்கள் உங்க வாயில வர்ற வார்த்தை தான் உங்க பேத்தி பேசுவா, பேரம் பேசுவான். அதான் எழுதுறாங்க, பரிசுத்தத்திற்கு ஏற்ற விதமாய் நீங்கள் நடக்கணும். அவதூறு பண்ணி விடக்கூடாது. அவதூறு பண்றது என்னமா? சண்டையை மூட்டி விடுறது. இங்க இருக்கிற எத்தனை மாமியாமார்கள் நீங்கள் இப்படி அவதூறு செய்யாம இருந்திருக்கிறீங்க? மற்றவர்களை குறித்து அவதூறான பேச்சு பேசுறத தயவு செய்து சொல்லாதுருங்க. யாருமே கெட்டு போகணும்னு நினைக்காதீங்க. உங்க துரோகியா இருந்தாலும் எதிரியா இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு நினைங்க. இப்படி யோசிங்க. இப்ப அடுத்து இந்த ஒரு 50 வயசுக்கு கீழே இருக்கிறீங்க பாருங்க, உங்களுக்கு இதுதானே. இப்ப நீங்க அடுத்த சீனியர்ஸா போக போறீங்க. அப்ப அவர்களுக்கே அந்த ஆலோசனை நமக்கு எப்படிமா இருக்கும்? அடுத்த தலைமுறை. இப்ப நான் பாருங்க, எனக்கு இப்ப 44 வயசு. உங்க வயசு பிரகாரம் நான் இன்னும் சீனியர்ஸா போக போறேன் அப்படின்னா நான் இப்பவே என்னுடைய பாதை என்ன செஞ்சுக்கிறேன்? என்னுடைய வாழ்க்கையை மாத்திக்கிறேன். இந்த வேதத்தை தேவன் நமக்கு எழுதி கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு ஒரு தேங்க்யூ. நல்ல ஆலோசனைகளை சொல்லுகிறது கர்த்தருடைய வேதம். ஒருவேளை நான் இந்த சத்தியத்தை படிக்கல, இந்த வேதத்தை படிக்கல, நான் இந்த ஆலோசனை உங்களுக்கு சொல்லுவானா? என் வாழ்க்கை கரடு முரடா தானே இருக்கும். அப்ப நம்மை ஒழுங்குபடுத்துவது இந்த பரிசுத்த வேதம். நீங்க ஏன்டா சர்ச்சுக்கு போறீங்க அப்படின்னு கேட்டா நீங்க சொல்லுங்க. நீங்க ஏன்டா பைபிள் படிக்கிறீங்க, ஏன் நீங்க அங்க இங்க வந்தீங்கன்னு கேட்டா நீங்க சொல்லுங்க. எங்களை பூமியிலே ஒழுக்கமுள்ளவர்களாய் வாழ வைப்பதற்கு என்று தேவன் எங்களுக்கு எழுதி கொடுத்த நல்ல ஆலோசனை கேட்பதற்காக நாங்கள் வாரந்தோறும் சபைக்கு போகிறோம் என்று சொல்லுங்க.